ஓகேங்க. சரி, நாளைக்கு உன் பர்த்டேக்கு நான் gift வாங்கி தர போறேன். இன்னைக்கு என் பர்த்டேக்கு நீ என்ன gift கொடுக்க போற? இன்னைக்கு உங்க பர்த்டேவா? என்னங்க குழப்பறீங்க? நீ என்ன SSK கிட்ட இருந்து காப்பாத்தலனா இந்நேரம் நான் செத்துருப்பேன். உன்னால மறுபிறவை எடுத்து இன்னைக்கு மறுபடியும் நான் புதுசா பிறந்திருக்கேன். அப்ப இன்னைக்கு எனக்கு பர்த்டே தானே? உங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை தானே. அதையே இப்படி பெருசா பேசுறீங்க? பெருசாலாம் பேசல, உண்மையை தான் சொல்றேன். அது சரி, ரவுடிங் என்ன தப்பிக்க விடாம பிடிச்சு வச்சிருந்தப்போ நீ போன்ல SSK கிட்ட என்ன சொல்லி லாக் பண்ண? ஏன் அவன் என்ன கொல்லாம விட்டான்? சொல்லு இலக்கியா. அந்த தாட்சாயினிய வீடியோ கால்ல காட்டி நீ SSK கிட்ட ஏதோ மிரட்டின. அது வரைக்கும் கொலை வெறியோட இருந்த அந்த ஆளு எப்படி பருந்த கண்ட கோழி குஞ்சு மாதிரி தெரிச்சு ஓடுனா? சொல்லு இலக்கியா. அது அதாங்க அந்த ஆளோட. பாரு, மறுபடியும் அந்த ஆளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காரணம் காட்டி மிரட்டி பணிய வச்சான்னு மட்டும் சொல்லாத. ஏன்னா அந்த ஆளு டாக்குமெண்ட்ஸை நினைச்சு பயப்படுறவனா இருந்தா அதெல்லாம் கைக்கு வர்ற வரைக்கும் என்ன கொல்லவே நினைக்க மாட்டான் அவன். அதுவும் இல்லாம நீ போன்ல டாக்குமெண்ட்ஸையும் காட்டல, அந்த ஆளோட வைஃப் தாட்சாயினிய மட்டும் தான் காமிச்ச. அந்த பொம்பளைய காட்டி மிரட்டி SSKவும் அடங்கி போறான்னா அப்ப அந்த ஆளோட ஒரு பெரிய விஷயம் உன்கிட்ட அடங்கி இருக்கு. ஐயோ கௌதம், நீங்க எதுக்கு ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க? வேண்டாம், நீ இந்த அளவுக்கு மறைக்கிறன்னா அந்த ஆளு பெருசா அசிங்கப்படுற அளவுக்கு ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு அர்த்தம். அத வெளியில சொல்லி அவனை மேற்கொண்டு அசிங்கப்படுத்த வேண்டாம்னு நீ பெருந்தன்மையா நினைக்கிற. சரி பரவாயில்ல விடு. ஆனா ஒரு விஷயம், கூடிய சீக்கிரமே அந்த ரகசியம் என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். ஆமாமா, நீங்க அப்படி பெரிய CBI ஆபீசர் அப்படியே ரகசியத்தை கண்டுபிடிக்க போறாரு. நைட் டைம்ல நெருக்கமா இருக்கிற பொண்டாட்டி கிட்ட புதுசா எப்படி ரொமான்ஸ் பண்ணலான்ற ஐடியாவே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. இதுல மத்தவங்க ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிக்க போறாராம். யோசிங்க, நல்லா யோசிங்க. உங்க கண்டுபிடிப்பு என்னன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் நான் போய் சோஃபால தனியா படுத்துக்கிறேன். இரு, எங்க எஸ்கேப் ஆகுற? அது இதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆக பார்த்தா போக விட்டுருவனா? அந்த ஆளுக்காக நம்ம சந்தோஷத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோமா? நான் கடவுளிருப்பை உணர்கிறேன். உன் காலடி தடங்கள் தான் என் வாழ்க்கையாகின்றதோ. உனது நிழலாய் தொடருவேன், உன் இதயம் முழுதும் படருவேன். உன் உடம்பிலே உதிரமாகி உயிரில் கலப்பேனோ. என்ன SSK, நானும் 2 நாளா கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இலக்கியா உங்களை என்ன சொல்லி மிரட்டுறா? அதுவும் என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே உங்களை பகிரங்கமா மிரட்டுறா. நீங்களும் அவளுக்கு பயந்து நடுங்குறீங்க. ஏன்? உங்களை எதிர்க்கிறவங்கள அடையாளம் தெரியாம அழிக்கிற நீங்க அந்த சுண்டக்கா இலக்கியாவை பார்த்து ஏன் பம்புறீங்க? அப்படி உங்களுக்கும் இலக்கியாவுக்கும் நடுவுல இருக்கிற ரகசியம் என்ன சொல்லுங்க. ஓ தாட்சாயினி, சும்மா அதே கேட்டு கேட்டு என்ன கடுப்பேத்தாத. அது ஒண்ணும் முக்கியமான விஷயம் இல்ல. முக்கியமான விஷயம் இல்லாமலையா அவளோட மிரட்டலுக்கு பயந்து கையில கிடைச்ச கௌதம கொல்லாம விட்டீங்க? அவ என்னடானா விஷயத்த உங்க புருஷன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறா. நீங்க என்னடானா அவ என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்றான்னு நானும் 2 நாளா கேக்குறேன், நீங்க மழுப்புறீங்க. இல்ல, அது என்னன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. ஐயோ, திரும்ப திரும்ப விவரம் தெரியாம பேசாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நில்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து ஒரு அடி கூட நீங்க நகரக்கூடாது. ஒரு ஆம்பளை பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு பயப்படுற ஒரே விஷயம் அவனுக்கு வீட்டுக்கு வெளியில இன்னொரு பொண்ணோட இருக்கிற தொடர்பு மட்டும்தான். உங்களுக்கு அப்படி ஏதாவது? ஐயோ, என்ன தாட்சாயினி இப்படி கேட்டுட்ட? நான் என்ன அப்படிப்பட்ட ஆளா? ஏன், நீங்க என்ன உத்தமரா? பணக்கார பொண்டாட்டி கிடைக்கிறான்னு எங்க அப்பா கிட்ட கைய கட்டி வாய பொத்தி குனிஞ்சு நின்னவர் தானே. இலக்கியா இதோட 2வது தடவை அவங்கள மிரட்டுறா. அந்த ரகசியம் என்னன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். கார்த்திக் சொன்னா. கார்த்திக், என்னாச்சுங்க? கார்த்திக் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டீங்களா?
வரேன்னு சொன்னானா? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. உடனே கால் பண்ணி பார்ட்டியை கேன்சல் பண்ணுங்க. பின்ன என்னங்க, வீட்ல ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கிறப்போ இப்ப நான் சந்தோஷமா பர்த்டே கொண்டாட முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ப்ளீஸ் இலக்கியா, கொஞ்சம் பொறு. நான் எல்லார்கிட்டயும் பேசி ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிறேன். இது என்னோட ஆசைக்காக ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷன். அதை தடுத்து என்ன சங்கடப்படுத்தாத. இந்த கார்த்திக் ஒரு முட்டா பையன். அவன் தான் நம்ம பேச்ச கேட்காம அஞ்சலியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான். அதுக்கான பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான் அவன். அது கூட புரியாம உளறிட்டு போறான். நாம பண்ண நினைச்ச நல்லது மெதுவா தான் அவனுக்கு புரியும். அது வரைக்கும் அவன் பண்றதை கண்டுக்காத. நாளைக்கு உனக்கு புது காரை கிஃப்ட் பண்றேன். உன் பர்த்டேவை சிறப்பா கொண்டாடுவோம். ஓகேவா? இப்ப என்ன வேண்டான்னு சொன்னா விடவா போறீங்க? ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு ஒத்துக்கணும்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதை நீங்க நிறைவேற்றணும். அதை நீங்க செய்வீங்களா? உன் ஆசையை நிறைவேற்ற தவிர எனக்கு வேற என்ன கடமை இருக்கு? என்னன்னு சொல்லு. நாளைக்கு ரேவதி அம்மாவை பார்த்து கேக் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாமா? அவங்களும் உங்க அம்மாவாச்சே. அது அப்படிதானே நீங்க அவங்களை கூப்பிடுவீங்க? இவ்வளவுதானா? எனக்கு டபுள் ஓகே. புது கார்லயே போய் ரேவதி அம்மாவா பாக்குறோம். ஆனா காரை நீ தான் டிரைவ் பண்ற. இதுக்கு என்னோட கண்டிஷன். உனக்கு ஓகே தானே? Salut à tous, bienvenue sur la chaîne YouTube. Aujourd'hui dans cette vidéo, nous allons explorer le second personnage principal de Naruto qui n'est autre que Sasuke Uchiwa. Sasuke Uchiwa est un jeune ninja très brillant, très talentueux. Il est né avec ce don, ce talent. Contrairement à Naruto qui a dû se battre. Bien vrai, Naruto aussi, on ne peut pas dire qu'il est né sans rien, étant donné qu'il avait déjà assez de chakra. Donc, Sasuke Uchiwa est un jeune, est le fils, est le jeune frère plutôt, pour ceux qui n'ont pas assez suivi, est le jeune frère de Itachi Uchiwa. C'est le jeune frère de Itachi Uchiwa et par la suite, il deviendra le plus fort du clan. Le traumatisme de Itachi de Sasuke commence lorsque Itachi, son grand frère, a massacré tout le clan Uchiwa avec l'aide de Obito Uchiwa, un ancien rescapé du camp. Ok. Une fois sa famille totalement massacrée, il fut le seul survivant. Et ça, c'est parce que Itachi le voulait. Itachi le voulait. Donc Itachi lui a épargné la vie. Il a épargné la vie et l'a laissé comme seul survivant de tout le clan. Donc à lui seul, il représente maintenant le clan. Son désir de vengeance, c'est-à-dire de tuer son frère, de se venger, grandit de jour en jour. Alors il s'entraîna jusqu'à devenir l'un des ninjas les plus forts. Il a suivi Orochimaru pour suivre un entraînement intense dans le but de se battre et d'affronter son grand frère Itachi. Une fois qu'il a affronté son grand frère Itachi, il a vu que celui-ci n'exécutait que des ordres, c'est-à-dire il n'effectuait que des ordres de Konoha. Parce que son cran prévoyait de faire un coup d'état, ce qui pouvait tourner au drame. Donc, après cela, maintenant, il a décidé de se venger de Konoha. Tout d'abord, il est parti, il a éliminé Danzo. Donc, après cela, maintenant, la quatrième grande guerre a commencé. Et il a fini par rejoindre le camp des Alliés. Et s'est battu à leur côté afin d'affronter le grand Madara Uchiwa qui n'est autre que l'un de ses ancêtres. Donc ils se sont affrontés avec Madara et tout ça. Le combat était rude, le combat était intense, tout était vraiment épique du début jusqu'à la fin. Après ce combat, Sasuke a décidé de se battre contre Naruto afin d'en finir avec ce lien qui les lie. Donc ce combat fut l'un des combats les plus intenses de tout l'anime. Donc Naruto et Sasuke se sont battus, ils se sont affrontés, ils se sont bien battus, ils se sont frappés. Ils ont même perdu un bras. Chacun. Ce combat était un duel de puissance. Naruto lui possédait un peu des chakras des 9 bijoux. Mais Sasuke lui il avait emprisonné tous les bijoux. Et il utilisait leur chakra. Donc si vous voulez en savoir plus, regardez la série.